கல்வியும் பொருளாதாரமும் தகர்த்து எறியுது. அதை நோக்கி இன்றைக்கு இந்த தலைமுறை ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஓடும் பொழுது எதிர்ப்புகள் பெருசா இல்லாம, சின்ன கண்டிப்பு, சின்ன தட்டு குடுப்பு, கொஞ்சம் அக்கறை இப்படி இருக்கே தவிர, என்னை பொறுத்தவரைக்கும் கடந்த 20 ஆண்டுகளாக காதல் தனக்கான பாதையை தேர்ந்தெடுத்துக் கொண்டே இருக்கிறது. எதிர்ப்புகளினுடைய சத்தம் குறைந்து கொண்டு தான் இருக்கிறது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டீங்க. அதாவது கல்வியும் பொருளாதாரமும் ஒரு இடத்துல நம்ம உயர்த்தி வைக்கும்போது அது எல்லாத்தையும் தகர்த்து எனக்கே தெரிஞ்சு இங்க உள்ளவங்க நம்ம எல்லாமே சாமானியர்கள். நம்மள மாதிரி இருந்துட்டு வந்தவங்க. இன்னைக்கு வெளிநாடுகள் போனவங்க, பெரிய பெரிய பொறுப்புல ஐஏஎஸ், ஐபிஎஸ் இருக்கிறவங்க, அரசியல்வாதிங்க இவர்களே ஜாதி மறுப்பு, சமூக மறுப்பு, திருமணத்தை தன் பிள்ளைகளுக்கு செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது வெளியில தெரியவதே இல்லை. காரணம் என்றால் ஜாதியை மீறிய அந்தஸ்தும் ஜாதியை மீறிய மதிப்பு இருக்கும் பொழுது அவர்களுக்கு இது ஒரு பொருட்டாவே தெரியாது. எனவே எல்லாத்தையும் காலி பண்றது நம்மளுடைய அந்தஸ்து தான். அது கல்வி அந்தஸ்தா இருக்கட்டும், பொருளாதார அந்தஸ்தா இருக்கட்டும். நாம தான் சின்ன வயசுல ஊருக்குள்ள போனா தப்பா நினைப்பான், சொந்தக்காரன் தப்பா நினைப்பான், என் புள்ள கஷ்டப்படக்கூடாது. இப்ப நாளைக்கு எனக்கு 2 பொண்ணு பிறந்தாலோ எனக்கு 2 பையன் பிறந்தாலோ லவ் மேரேஜ் பண்ணும்போது சின்ன கவலை இருக்கும். ஆனா அதை தேர்ந்தெடுக்கிற